சரி ஒரு 15 நாள் 20 நாளாவே அப்படியே விரதத்திலே தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் விரதத்தில் அப்படியே தான் இருந்தோம். சரி ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 53 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், அதனால 4 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த மெனோபாஸ் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிடல. இனிமேல் போகலாம், ஐயப்பன் இப்போதான் கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு அப்படின்ற ஒரு இதுவும் வந்து சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. நான் ஹஸ்பண்டு, சின்ன மருமகன், அப்புறம் எங்கள் நாத்தனார், சின்ன நாத்தனார் ஹஸ்பண்டு, அப்புறம் எங்கள் அண்ணாவோட பையன், எங்கள் தம்பி, எல்லோரும் மொத்தமாக ஒரு 9 மெம்பர்ஸ் மாதிரி இந்த வருஷம் போய் ஐயனை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி விரதம் இருந்துகிட்டே தான் வந்தோம். இல்லை வேணான்னா அப்படியே விட்டுடலாம், அப்படியே அந்த அம்மாவுக்கு இருக்கட்டும். வருஷம் இதே மாதிரி பண்ணிக்கலாம், நல்லபடியாக இருக்கட்டும். எல்லாரும் முன்னாடி மாலை போட்டேன். ஏன்னா குழந்தைங்களோட இந்த லேடிஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சுட்டுமேன்றக்காக அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா அதான் மாலை போட்டோம் நாங்கள். மகேஸ்வரபுத்திரே விநாயக பாதனம் ஸ்ரீ சுக்லாம்பரம் ஸ்ரீவர்ணம் சுதபுஜம் பிரசன்னவனம் யாயே சர்வவிக்னோபசாமி சரணமையப்பா 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 சரணமையப்பா. ஓம் கன்னிமூல கணபதியே சரணமையப்பா. ஓம் காந்தமழை ஜோதியே சரணமையப்பா. ஓம் ஹரிகர சுதனே சரணமையப்பா. ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா. ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பா. ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமையப்பா. ஓம் இன்தமிழ் சுவையே சரணமையப்பா. ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணமையப்பா. ஓம் ஈசரின் திருமகனே சரணமையப்பா. ஓம் ஈடில்லா தெய்வமே சரணமையப்பா. ஓம் உன்னை பரம்பொருளே சரணமையப்பா. ஓம் உலகாளும் காவலனே சரணமையப்பா. ஓம் ஊமை கருள் புரிந்தவனே சரணமையப்பா. ஓம் ஊழ்ஜங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சத்தியமான பொண்ணு 18ஆம் அடிமேல் வாழும் ஓம் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் மடக்கியாளும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் கலியுக வரதன் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. நல்லபடியாக இருக்குது. சண்டே வந்து இருமுடி கட்டி கிளம்புறான் இருக்கிறோம் சபரிமலைக்கு. மகாலிங்கபுரம் கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவில், அங்கே தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ராசி. மாலை போட்டதுமே அங்கே தான் போட்டோம் நாங்கள். சரி, அதனால அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். எல்லாத்தையும் நல்லபடியாக அந்த சபரிமலை சாஸ்தா சரணம் ஐயப்பா சுவாமி எங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாலை போகிற அருள் கூட அவருக்கு நினச்சனால தான் எங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி போய் நல்லபடியாக ஐயனை பார்த்துட்டு வரேன். மற்றபடி என்னென்ன எங்கெங்கே போய் என்னோட அனுபவம் என்னவோ அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தான் முதல் வருஷம், ஆனால் ஹஸ்பண்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. அதனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. எது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. சில விஷயம் பயம், சில விஷயம் எப்படி இருக்குமோ. இருந்தாலும் ஐயப்பனோட அருள் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக எல்லாரும் சொல்லுவேன் இல்லைங்களா. எப்படியுமே 5வது இந்த வாரம் 5 வெள்ளி வந்தது, ஆடி வெள்ளி. அதனால என்ன பண்ணேன்னா, சரி வரலட்சுமி பூஜை அப்பயே தாம்பூலம் கொடுப்பேன். இங்கே இந்த கோயிலில் வீட்டில் நம்ம வீட்டில் எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்தேன். அதனால் இங்கே இப்போ இந்த வாரம் போயிட்டு விளக்கு பூஜை நம்ம கோயிலில், முத்துமாரியம்மன் கோயில் அப்படின்னு. யாரும் ஸ்பான்சரும் பண்ணியிருந்தாங்க அன்னதானம் வேறு. எப்பவும் போல் தாம்பூலம் எல்லாம் ரெடி பண்ணி முதல் நாளே இன்னும் கொஞ்சம் சாரீ எல்லாம் நேற்று எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தாம்பூலம் அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாரு. காலையில் போயிட்டு ஒரு 11:30 மணிக்கெலாம் அங்கே எடுத்துகிட்டு போய் விளக்கு பூஜைலாம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இன்னைக்கு விளக்கு பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. தாம்பூலம் எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்தோம். பூஜை பண்ணவங்கன்னு இல்லை, பண்ணாத வந்த சுமங்கலிங்களுக்கும் தாம்பூலம் கொடுத்தோம். அது இல்லாமல் சாம்பார் சாதம், கேசரி அதெல்லாம் இன்னைக்கு போட்டிருந்தாங்க ஸ்பெஷல். எல்லாமே பேக் பண்ணியும் கொடுத்தாங்க நமக்கு எங்கள் அங்கேயே. வாங்கி எடுத்துன்னு அம்மனோட அருளால் எல்லாப்படியும் நல்லபடியாக முடிஞ்சது. இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி கடைசி வெள்ளியாக இருக்குன்னு சொல்லி அத்தை சுமங்கலியாக இறந்தாங்க. 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. சரி, அவங்களுக்கும் ஒரு சாரீ எடுத்துன்னு ப்ளவுஸ் வச்சு வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்களுக்கும் இன்னைக்கு சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் சரணம் படிச்சு முடியும். அந்த கலச காயெல்லாம் உடைக்காம நேற்று ஒரு கோயிலில் உடைச்சிட்டேன், கருமாரியம்மன் கோயிலில். இன்னைக்கு அவள் முத்துமாரியம்மன் கோயிலில் எடுத்து போய் நான் இன்னைக்கு பண்ணிட்டு ஆடி வந்து ஃபுல்லா ஆன்மீகமா திரும்ப ஷாப்பிங். என்னன்னா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, என்ன தேவையோ எல்லாத்தையும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடமா நின்று வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 11 மணி. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் சேனலுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்காகவும் நானும் எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருமுடி கட்டிட்டு கிளம்புறேன். அந்த ஐயப்பனை நம்பி தான் எல்லாருமே போகிறோம். நானும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். நீங்களும் எங்கள் எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.